விஜயப்பூர் அப்படிங்கிற அழகான கிராமத்தில் சந்திரிகா அவளோட வீட்டு வாசல்ல சமையல் செஞ்சிட்டு இருந்தா. சந்திரிகாவோட கணவனான சேகர் விறகு உடைச்சிட்டு இருந்தான். அவங்க கிட்ட மாடுகளும் கிணறுகளும் இருந்துச்சு. அப்போ சந்திரிகா அவளோட புருஷனுக்கு கேட்குற மாதிரி, என்னங்க? சொல்லு சந்திரிகா, என்னாச்சு? விறகு உடைச்சதெல்லாம் போதும், வீரைய வீட்டுக்கு போய் பால் காசு வாங்கிட்டு வாங்க. நேற்று விரவு எடுத்துட்டு வரும்போது வழியில் வீரையாவை பார்த்தேன். பால் காசு கூட கேட்டேன். அதுக்கு அவனோட வீட்டு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதாகவும் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் சொன்னான். ஆனால் சீக்கிரத்திலே பால் காசு தந்துடுதேன்னு சொன்னான். அதனால் பால் ஊற்ற மட்டும் கொஞ்சம் மறந்துடாதேன்னு சொன்னான். கஷ்டம் யாருக்கு தாங்க இல்லை? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. என்ன, கடவுள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கஷ்டம் கொடுத்துட்டான், அவ்வளவுதான். சரி, அந்த விஜயா காசு கொடுத்துட்டாளா? இல்லைங்க, அவங்களுக்கும் ஏதோ கஷ்டமா, அதனால் 2 நாளில் தந்துடுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அவங்க எப்போ தராங்களோ அப்போ வாங்கிக்கிடலாம். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே அவங்களோட வேலையான சமையல் பண்ணுறதையும் விறகு வெட்டுறதையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு கார் வந்து நின்றுச்சு. அந்த காரில் ஹரிகாவும் அவளோட புருஷனான ஆகாஷும் இருந்தாங்க. அடே வாமா ஹரிகா, எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இப்போ தான் அந்த அக்காவை பார்க்குறதுக்கு உனக்கு நேரம் கிடச்சிருக்கா என்ன? முதல்ல வீட்டுக்குள்ளே வாங்க, உட்காந்து பேசலாம். இப்படி வாசல்லே நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இல்லை இல்லை, நாங்கள் ஒன்றும் இங்கே உட்காரதுக்காக ஒன்றும் வரல. ஏமா தங்கச்சி அப்படி சொல்கிற? சுட சுட சாப்பாடு பானையில் வெந்துட்டு இருக்குது. தக்காளி ரசம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். வா, உள்ளே போய் உட்காரலாம். சந்திரிகா. ஹரிகா அப்படி கூப்பிட்டதும் சேகருக்கும் சந்திரிகாவுக்கும் ஒன்றுமே புரியலை. அந்த நேரம் ஆகாஷ் கோவத்தோடு, ஹரிகா, அவங்க உன்னோட அக்கா, மரியாதை கொடுத்து கூப்பிடு அப்படின்னு சொன்னான். அது சரி, அக்கான்னு மரியாதையாக கூப்பிடுனா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஹரிகா சொன்னதை கேட்டதும் சேகருக்கும் சந்திரிகாவுக்கும் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பரவாயில்லம்மா தங்கச்சி, நீ என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம். எதுக்காக சந்திரிகா தக்காளி குழம்பு வைக்கணும்? நான் போய் கறி எடுத்துட்டு வரேன், கறி குழம்பு வச்சு கொடுக்கலாம். சரிங்க, நீங்கள் போய் கறி எடுத்துட்டு வாங்க. நான் குழம்புக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி வைக்கிறேன். இங்கே பாருங்க அக்கா, உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்றதுக்காக இங்கே வரல. இரு ஹரிகா, ஏன் இவ்வளோ அவசரப்படுற? அண்ணி சமையல் பண்ணி தராங்கல்ல, அதை சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசலாம். என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறீங்களா? அதுவும் இந்த மாடு அந்த சாணியோட நாத்தத்தில் உட்காந்து சாப்பிட போகிறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட ரேஷன் அரிசி தான் இருக்கும். அந்த ரேஷன் அரிசி சாப்பாடை யார் சாப்பிடுவா? நீங்கள் அதையும் சாப்பிட போகிறேன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. என்ன சொல்ல வர? ரேஷன் அரிசிக்கு என்னாச்சு இப்போ? ஏன் ஹரிகா, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு தானே ரொம்ப நாளாகவே தந்துட்டு இருந்தாங்க. இப்போது அந்த ரேஷன் அரிசியே இவ்வளோ அசிங்கமாக நினைக்கிற? ஆமாக்கா, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. உன்கிட்ட பேசுறதுக்காகவோ இல்லைன்னா உன்னோட சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவோ நான் இங்கே வரல. நான் என்னோட இடத்துக்காக தான் வந்திருக்கேன். நீ இப்போ மாடு கட்டிருக்கியே, இந்த இடம் இது எனக்கு அம்மா தந்த இடம். எதுக்காக ஹரிகா இவ்வளோ கோபமாக பேசுகிற? அவங்க உன்னோட அக்கா தானே. அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? இப்போ அவங்க என்ன நினைக்கிறதுல என்ன இருக்குது? நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் அவங்க அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆகாஷ் எவ்வளோ சொல்லியும் கோபமாகவே பேசிகிட்டு இருந்தா ஹரிகா. சரிம்மா ஹரிகா, அது உனக்கான இடம்தான். அதுவும் உனக்காக அம்மா தந்த இடம்தான், போதுமா? என்னோட அந்த இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணி தந்தீங்க அப்படின்னா எனக்காக நாங்கள் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்பனா இனிமே எங்க கூடயே இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கியா? இங்கேயே இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரியாவது இருப்பேன். சரிம்மா, அந்த இடத்த 2 நாளுக்குள்ள சுத்தம் பண்ணி தந்துடுதேன். சரின்னு சொல்லிட்டு ஆகாஷும் ஹரிகாவும் கிளம்புனாங்க. சந்திரிகா, உன் தங்கச்சி இப்போ உன் வீட்டு பக்கத்திலே வர்றதுனால உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல?
அது எப்படிங்க சந்தோஷமாக இல்லாமல் இருப்பேன்? நிறைய நினைவுகள் இருக்குது பகிர்ந்துக்கிட்டுறதுக்குன்னு. சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சந்திரிகா சேகர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில் ஆச்சு. ஹரிகா பக்கத்திலே இருக்கிறதுக்காக சந்திரிகாவும் அவள் வீட்டு பக்கத்திலேயே ஒரு வாடகை வீடை பார்த்தா. வீட்டு வேலையும் நல்லாவே நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஹரிகாவை பார்க்கறதுக்காக சந்திரிகா அவள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. என்னக்கா இந்த பக்கம் வந்திருக்க? உனக்கு ஏதாவது தேவைப்படுதா என்ன? என்ன தேவைப்பட்டாலும் கூச்சப்படாமல் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். ஹரிகா, நீ என்னோட தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிட்டுறது தான் ஒரு அக்காவோட கடமை. அப்புறமா இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம 2 பேரும் பேசி, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். பேசிட்டு போகலான்னு வந்தீங்களா? என்கிட்ட நேரமே கிடையாது. நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கிறனால பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்லை. எதுக்காகம்மா இப்படி பேசுகிற? என் கூட பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே நேரம் இல்லைன்னு சொல்கிறியா? நம்ம அம்மா அப்பாவுக்கு அப்புறமா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சொந்தம்னா நீ மட்டும்தாம்மா. இங்கே பாருக்கா, உண்மையாகவே எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, அதனால மட்டும்தான் அப்படி சொன்னேன். இப்போ நீ வீட்டுக்கு போ. இப்படி ஹரிகா பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான் ஹரிகாவோட கணவனான ஆகாஷ். சந்திரிகா கிளம்பி கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக பக்கத்து வீட்டு கோமலா வந்தா. என்னம்மா ஹரிகா, எப்படி இருக்கீங்க? சின்ன பிள்ளைல உங்கள் 2 பேரையும் பார்த்தது. 2 பேரும் நல்லாவே வளர்ந்துட்டீங்க. அதில் சந்திரிகா என் கூட இருக்கிறனால எனக்கு தெரியல. ஹரிகா, நீ ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குற. ஆமாம் கோமதி அக்கா, இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எதுக்காகனா, நான் படித்து முடிக்கவும் பட்டணத்துக்கு போனேன். பட்டணத்தில் போய் ஒரு நல்ல வேலையும் பிடிச்சி நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ஆமாம் ஹரிகா, அது நல்லாவே தெரியுது. பட்டணத்துலேருந்து வந்ததுக்கப்புறமா சொந்த ஊரில் வீடு கட்டுற உன்னை பார்க்கவே பணக்கார பொண்ணு மாதிரி இருக்குது. ஆமாக்கா, வேலைக்கு இடையில லீவு கிடைக்கும் போதே ஊருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க்கா. நல்லதும்மா. உன்னோட அக்கா இருக்காளே சந்திரிகா, அவள் வாழ்க்கை தான் இந்த ஆடு மாடோடையே போயிட்டு இருக்குது. அவகிட்ட நான் சொன்னேன், ஆடு மாடெல்லாம் விற்றுட்டு உன் வேலைக்காக பட்டணத்துக்கு போ, படித்த படிப்புக்கு வேலையை தேடி வேலை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேம்மா. ஆனால் ஒரு நாள் கூட நான் சொன்னதை கேட்கவே மாட்டாள். எனக்கு இந்த ஆடு மாடுகள் இந்த ஊர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாள். நான் கூட என் அக்கா கிட்ட பட்டணத்துக்கு வான்னு சொன்னேன், ஆனால் அவள் வரமாட்டேக்கா. நல்லது சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம என்னக்கா பண்ண முடியும்? இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்து ஆகாஷ்க்கு, எதுக்காக ஹரிகா இப்படி பொய்யாவும் பெருமையாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறா? அவள் அக்கா கூட பேசுறதுக்கு நேரம் இல்லாதவா பக்கத்து வீட்டு கோமதி அக்கா கூட 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னு 2 பேரும் 1 மணி நேரமாக பேசிட்டு வீட்டுக்கும் போனாங்க. அடுத்த நாள் காலையில் ஆச்சு. ஆகாஷ் பட்டணத்துக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறத பார்த்த ஹரிகா, என்னாச்சுங்க, நேரமாயிட்டே இருக்குது, நீங்கள் இன்னும் உங்கள் வேலைக்காக பட்டணத்துக்கு கிளம்பாமலே இருக்கிறீங்க? அதை எப்படி சொல்ல ஹரிகா, எனக்கு என்ன பண்ணனே தெரியலை. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தானே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இப்போ அவன் என்னோட காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். நம்மக்கிட்ட இப்போ வீடு கட்ட கூட காசு இல்லைம்மா. ஒரு காசு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறோன்னே தெரியலை. அதுவும் இந்த பிஸ்னஸில் நிறைய பேருக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாரும் இப்போ என்கிட்ட கேட்காங்க, என்கிட்ட காசு இல்லை, நம்ம என்னம்மா பண்ண? என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதா? நம்ம இப்போ தானே கொஞ்சம் முன்னேறி வந்தோம், அது கூட இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டா. நமக்கு இப்போது நிறைய காசு தேவைம்மா. யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாமான்னு பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும், எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே எனக்கு காசு தர மாட்டேக்காங்க. நீ யார்கிட்டையாவது கேட்டு பார்க்குறியா? நான் எங்கே போய்ங்க காசு கேட்க முடியும்? உன்னோட அக்கா பக்கத்து வீட்டில் தானே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டுப்பாரு. அவங்க ஏதாவது காசு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? அவளே ஆடும் மாடும் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறா, அவகிட்ட எப்படிங்க காசு இருக்கும்? அந்த நேரம் பார்த்து கோமதி வீட்டு வாசலுக்கு வந்தா.
கோமதி அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னோட கணவரும் அவரோட நண்பரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்க. இப்போ இவரோட காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரோட நண்பர் ஓடிட்டாங்க. இப்போ காசு கொடுத்தவங்க எல்லாரும் எங்க கிட்ட கேட்குறாங்க. கொஞ்சம் காசு கொடுத்து உதவ முடியுமா அக்கா? என்னம்மா பேசுகிற ஹரிக்கா நீ? உன்னோட கணவரோட நண்பர் எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நான் உனக்கு பணம் தந்து உதவ முடியுமா? கோமதி அக்கா, என்னை கொஞ்சம் நம்புங்க அக்கா. நான் கண்டிப்பா உங்களோட காசை திரும்ப தந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அக்கா. திரும்ப தர்றதுக்கு உன் கணவர்கிட்ட இப்போ வேலை கூட கிடையாது. அப்புறமா அக்கா அக்கான்னு கூப்பிடுறே தவிர நமக்குள்ள அக்கா தங்கச்சி உறவுலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு பணம் வேணும்னா உன்னோட அக்காட்ட போய் கேளு, அவள் தான் உனக்கு தரணும் அப்படின்னு கோமதி சொன்னதும் ஹரிக்கா அக்கா கிட்ட போகலான்னு முடிவெடுப்பா. ஹரிக்கா அவளோட அக்கா வீடான சந்திரிகா வீட்டுக்குள்ள போனா. அவளோட அக்கா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுதா. நீ ஒன்றும் கவலைப்படாத ஹரிக்கா, உனக்கு தேவைப்படுற பணத்தை நாங்கள் தாரோம். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சேகர் போய் சந்திரிகாவும் சேகரும் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் கொண்டு வந்து ஹரிக்கா கிட்ட கொண்டு வந்தான். சேகர் பணப்பைய ஹரிக்கா கிட்ட கொடுத்தா. ஹரிக்காவும் வாங்கிக்கிட்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத ஹரிக்கா, என்னைக்குனாலும் உன் கூட தான் நாங்கள் இருப்போம். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் தயங்காமல் இந்த அக்கா கிட்ட வந்து நீ கேளு அப்படின்னு சந்திரிகா ஹரிக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்குள்ள ஆகாஷ் வந்தான். என்னோட தொழிலில் எந்த ஒரு நஷ்டமும் நடக்கலை. உங்களோட அன்பு இவளுக்கு புரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன். ஆகாஷ், நீங்கள் பண்ண இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இது மூலமாக என் தங்கச்சி மனசில் இருந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் நல்லாவே மறைஞ்சு போயிருச்சு. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க அக்கா. நான் என் வாழ்க்கையில பணம் இருந்தவங்க கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்க கூட துணையா இருக்கணும்னு நிரூபிச்சு காட்டிட்டீங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பணக்காரங்க ஏழைன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லார்கிட்டையும் அன்பாக பழக்கணும். ஒரு பணம் தேவைப்படும் போது பணக்காரங்க தான் உதவணும்னு இல்லை, இல்லாதவங்களும் இருக்கிறத கொடுத்து உதவுவாங்க. இந்த கதையில் வர மாதிரி நம்ம கூட பிறந்தவங்க ஒரு வேளை பண தேவையில் இருக்கும்போது அவங்க நமக்கு பண்ண அநியாயத்தெல்லாம் நினச்சி உதவாமல் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போல் கதைகளை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜானியட் யூனிவர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.